ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம யூத் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கென் கார்னோஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா பண்ணியிருக்காங்க. அது இல்லாம டைரக்டர் அவங்களே, லிரிசிஸ்ட் அவங்களாவே இருக்காங்க, சிங்கர் எல்லாமாவுமே வந்துட்டு ஒரு டெபியூ குடுத்துருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு? என்ன? அப்படிங்கிறத பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டோரி அப்படின்னு பார்க்க போனாலே ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி நம்ம நெறைய சினிமாஸ்ல பார்த்த அதே லவ் ஸ்டோரி, தென் பேரண்ட் சென்டிமென்ட் இது மட்டும் தான் இருக்கு. ஸ்டோரியில வேற எதுவுமே இல்ல. நம்ம ஹீரோ வந்துட்டு 10th படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு. உண்மையான ஒரு லவ்வ கண்டுபிடிக்கணும். அவங்களே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி இப்போ 10த்லயே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி யோசிக்கிறவர் வந்துட்டு ஒரு 3 பொண்ணுங்கள லவ் பண்றாரு. அப்படி லவ் பண்ணி 3 பொண்ணுமே கடைசியில செட் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஸ்டோரியே போகுது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு ஒரு பொண்ண லவ் பண்றாரு. அந்த பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு வந்துட்டு அவருக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க. அப்படி ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு நோ சொல்ல முடியாம, எஸ்ஸும் சொல்ல முடியாம, எதுவுமே சொல்லாம அவர் பாட்டுக்கு கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காரு. தென் இது ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு தெரிய வரும்போது அவங்க வந்து பிரேக்கப் பண்ண போறாங்க. அந்த ஸ்டேஜ்ல தான் தெரிய வருது. செகண்ட் பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி வேற ஒரு கேங்க சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரிக்கணுங்கிறதுக்காக லவ் பண்ணவங்க அப்படின்னு. அப்படி பார்க்க போனா அந்த 2 லவ்வுமே வந்துட்டு அங்கேயே பிரேக்கப் ஆயிடுது. அது இல்லாம நம்ம ஹீரோ அடுத்து 3ஆ வந்துட்டு ஒரு பொண்ண லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு கதை இருக்கு. எப்படி என்னங்கிறதெல்லாம் இங்க ஸ்டோரி கொண்டு போயிட்டுருக்காரு. ஆக்சுவலா 10th படிக்கிற ஒரு பையனுக்கு இப்படி ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது தேவையில்ல அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் வந்துட்டு ஒரு 10th படிக்கிற ஒரு பையன் அப்படின்னா, அவங்க படிப்புல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணா அது கரெக்ட் அப்படின்னு தோணிரும். பட் ஆனா சரி ஓகே லவ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு பொண்ண லவ் பண்ணணும். இப்போ 2வதா ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து நோனா நோ சொல்லியிருக்கணும். பட் வந்து நோ சொல்லாம, எஸ்ஸும் சொல்லாம, அவர் பாட்டுக்கு அத கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருந்தாரு. தென் அது இல்லாம இது 2ம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 3ஆ ஒரு லவ். நான் வந்து இவள தான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாரி. இந்த பொண்ணுக்காக நம்ம என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி வந்து சுத்திட்டு இருந்தாரு. நடுவுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. தென் அப்பா வந்துட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க. இந்த மாரி சென்டிமென்ட் சீன்ஸ் கொஞ்சம் வச்சிருந்தாங்க. சென்டிமென்ட் சீன் வச்சா வந்துட்டு நம்ம மக்கள் கிட்ட ரீச் ஆகும் அப்படின்றதுனால அத வச்சது மாதிரி எனக்கு தெரிஞ்சுச்சு. பட் அதுக்காக தேவதர்ஷினி மேமு, சூரஜ் சாரு அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ரோல்ஸ் நடிக்க வேண்டியவங்க, பெரிய பெரிய கேரக்டர்ஸ் பண்ண வேண்டியவங்கள கூட்டிட்டு வந்துட்டு, தேவையே இல்லாம ரொம்ப டம்மி பண்ணி, ரொம்ப கம்மியா காட்டிட்டாங்களோ! அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆனுச்சு. பிகாஸ் சூரஜ் சார்லாம் வந்துட்டு நேஷனல் அவார்ட் வின் பண்ணவரு. அவர கூட்டிட்டு வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஃபாதரா வந்து காட்டுறாங்க. அவரு வந்து எப்படின்னா, எல்லா அப்பாவும் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி "உன்ன எனக்கு பிடிக்கும். பட் ஆனா வந்துட்டு நீ கெட்டு போயிருவ அப்படிங்கிறனால உன் மேல நான் பாசம் காட்டாத மாரி நடிச்சேன்." அப்படிங்கிற மாரி. அந்த டிப்பிக்கல் சேம் அதே டயலாக வந்துட்டு அவர்கிட்ட பேசுற மாதிரியான ஒரு டயலாக் வைக்கிறதுக்காகவே அவர தனியா வச்சிருக்காங்க. பட் ஆனா அது வந்து அ இன்னும் கொஞ்சம் பெருசா காட்டியிருக்கலாமோ கேரக்டர அப்படிங்கிற மாரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனுச்சு. தென் வந்து ஸ்டோரி அப்படின்னு பார்க்கணும்னா இவ்வளோதாங்க மொத்தமாவே. லவ் பண்றாரு. அதுக்கப்புறமேட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அம்மாவுக்காக வந்துட்டு கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் லாஸ்ட்ல படிக்கிறாரு. அவ்வளோதான் ஸ்டோரியே. வேற எதுவுமே கிடையாது. தென் ஆக்டிங் பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஓகே ஆக்டிங் ஓகே தான். நார்மலா ஃபர்ஸ்ட் டைம் மூவி அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா டைரக்டர் கென் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஆக்ட் பண்ற ஆக்டர் கென் கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ் வேணும். இன்னும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வேணும் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் கேட்டுருக்கலாம். அதே மாரி ஆக்டர் கென்னும் வந்துட்டு டைரக்டர் கென் கிட்ட என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, இந்த மாரி கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணலாமே! இதெல்லாம் தேவையில்லாம இருக்கே! அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கலாம். பட் ஆனா 2மே பண்ணாம டைரக்டிங்கும் இல்லாம கரெக்ட்டா, ஆக்டிங்கும் கரெக்ட்டா இல்லாம, கொஞ்சம் சொதப்பி வச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனுச்சு. படம் பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ திங்க் இந்த மாரி கென் டான்ஸ் ஆடுறது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி யாரோ அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. படத்துல 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ வெறும் பாட்டா வந்துகிட்டே இருக்கு. ஃபுல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு. டான்ஸ் ஆடுறதுக்காகவே அந்த 3 பொண்ணுங்களையும் வந்துட்டு ஹீரோயினா போட்ட மாரி, எப்ப பார்த்தாலும் அந்த 3 ஹீரோயின்களோட டான்ஸ், டான்ஸ், டான்ஸ்ன்ற மாரியே தான் இருந்துச்சு. தேவையே இல்லையோ! அந்த 3 ஹீரோயின்ஸ் கேரக்டர் வந்து 3 பேர் தேவையில்லையோ! அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நெறையாவே இருந்துச்சு. இது வந்து படம் பேர் வந்து யூத். பட் ஆனா, "எப்பா ஓல்ட் ஏஜ் ஆயி தான் வெளியிலயே வருவோம்டா சாமி" அப்படிங்கிற மாதிரி ஒரு மாரி ரொம்ப லென்த்தியா இழுத்துட்டு போனாங்க. கதையே இல்ல. கதையே இல்லாதத ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே இழுத்துட்டு போன மாரி ரொம்ப ஜவ்வா இழுத்த மாரி ஃபீல் ஆனுச்சு. லாஸ்ட் 30 மினிட்ஸ் மட்டும் அந்த சென்டிமென்ட் சீன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த அப்பா, அம்மா சென்டிமென்ட் பேசுறது, அந்த மாதிரியான சீன்ஸ் அந்த லாஸ்ட் 1/2 அன் ஹவர் மட்டும் இருந்துச்சு. அது மட்டும் சரி ஓகே கொஞ்சம் பரவால்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது வந்துட்டு 5க்கும் ஒரு 3 மார்க்ஸ் குடுக்கலாம். அதுவும் வந்து அந்த சென்டிமென்ட் சீன் இருந்தது அப்படிங்கிறதுக்காக, அந்த லாஸ்ட் 1/2 அன் ஹவர்க்காக வேணா.
மீதி அந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர் இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதெல்லாம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, என்னைய பொறுத்தவரை 0 அப்படி தான் குடுக்கணும். பிகாஸ் சுத்தமா ஸ்டோரி அப்படிங்கிறதே இல்ல. வெறும் என்ன லவ் பண்றாரு, லவ் பண்றாரு, லவ் பண்றாரு. அடுத்த பொண்ணு, அடுத்த பொண்ணு, அடுத்த பொண்ணு. ஆக்சுவலா இது வந்து 3 பேரும் வந்து ஹீரோயின் மட்டும் தான். இதுக்கு முன்னாடி நெறைய பேர் கிரஷ்ன்னு சொல்லி அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பாரு. அதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா, ஒரு 10த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் குடுத்துச்சு. படத்தோட பேர்ல மட்டும் தான் யூத் இருக்கு. மீதி எல்லாமே வந்துட்டு ஒரு 80ஸ், 90ஸ்லலாம் எப்படி ஸ்கூல் கிட்ஸ் பிஹேவ் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி தான் இங்க மோஸ்ட்லி இருந்துச்சு. எப்படி இந்த ஃப்ளேம்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்ல மத்தபடி இந்த டீச்சர்ஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டு வெளியில நிக்கிறது, இல்ல இது பண்றது, எதுவா இருந்தாலுமே வந்துட்டு எப்படின்னா, ரொம்ப ஒரு ஓல்ட் ஏஜ் பழைய காலத்துல வர அதே ஐடியா, அதே டெக்னிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. இந்த படமே சொல்ல போனோம்னா, எல்லா படத்தையும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸா எல்லாருமா சேர்ந்து, "ஏய் இந்த படத்துல இந்த சீன் நல்லாயிருக்கு. இந்த படத்துல இந்த சீன் நல்லாயிருக்கு. இத எடுத்து வச்சுப்போம், இத எடுத்து வச்சுப்போம்" அப்படின்னு சொல்லி மொத்தமா சேர்ந்து ஒரு கதையா எழுதுன மாரி தான் ஃபீலா இருக்கு தவிர, மத்தபடி இவங்களா யோசிச்சு எதுவும் எழுதியிருக்காங்க, இல்ல இவங்களா வந்து இத திங்க் பண்ணியிருக்காங்க, பரவாயில்லப்பா இது சூப்பர் அப்படிங்கிற மாரி எதுவுமே இல்ல அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. தென் ஜிவி சாரோட மியூசிக் பத்தி சொல்லணும் அப்டின்னா, அவர் வந்து இதுக்கு முன்னாடி பல ஹிட்ஸான சாங்ஸ் எல்லாத்தையுமே குடுத்துருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அப்டின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. பட் அந்த ஸ்டாண்டர்ட் வந்து இந்த படத்துல சுத்தமா குறைஞ்சிருச்சோ! இல்ல ஜிவி தான் உண்மையாவே மியூசிக் பண்ணாரா? அப்டிங்கிற ஒரு டவுட்ட வந்து குடுக்க வைக்கிது. எப்டின்னா எல்லா சாங்ஸுமே வந்து ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வந்து நம்ம எப்டி பாடுவோம், போடுவோம். அந்த மாதிரியான ஒரு சாங்ஸ் மாதிரி இருக்கு. ரொம்ப சைல்டிஷா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாவே அதே ஒரே இதே வர மாதிரி இருக்கு. அது வந்து ஜிவியோட ஸ்டாண்டர்ட் இல்லையோ! அப்டின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னைய கேட்டீங்க அப்டின்னா, படத்துக்கு தேவையில்லாம டிக்கெட் காசு செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாம, அழகா வீட்ல உட்காந்தோமா, புடிச்ச சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்ட்டோமா, இல்ல நம்மளே வீட்ல செஞ்சு சாப்ட்டோமா அப்டின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கிறது பெஸ்ட்டோன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்டிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ரிவ்யூல வந்து உங்கள பார்க்குறேன். பாய்.